காலையிலேயே மது போதையில் வீட்டிற்கு வந்த ஆட்டோ ஓட்டுநர் தலைக்கேறிய போதையில் மனைவியையும் மருமகளையும் வாய்க்கு வந்தபடி பேசி அடாவடி. தாயையும் மனைவியையும் ஆபாசமாக திட்டியதை கேட்டு கொதித்தெழுந்த மகன். அடுத்த சில நிமிடங்களில் அரங்கேறிய பயங்கரம். நடந்தது என்ன? சென்னை புளியந்தோப்பு கேபி பூங்கா குடியிருப்பை சேர்ந்த பாலு தன்னோட மனைவி வள்ளி, மகன் கார்த்திகோட வாழ்ந்துட்டு வந்திருக்கார். ஆட்டோ ஓட்டுநரான பாலுவுக்கு குடிப்பழக்கம் இருந்திருக்குது. தினமும் வீட்டுக்கு குடிச்சிட்டு வந்து மனைவியையும் மகனையும் தகாத வார்த்தையால திட்டுறதையே விளக்கமா வச்சிருந்திருக்கார். இதுக்கு இடையில மகன் கார்த்திக்குக்கும் அஞ்சலங்கிற பொண்ணுக்கும் கல்யாணமாகி இருக்குது. அதுவரைக்கும் மனைவியையும் மகனையும் மட்டுமே தகாத வார்த்தையால பேசி திட்டிட்டு இருந்தவரு மகனுக்கு கல்யாணமான மறுநாள்ல இருந்தே மருமகள் அஞ்சலையையும் சேர்த்து அவதூறாக பேசியிருக்காரு மாமனார் பாலு. குடிச்சிட்டு வந்தா பேசாம போய் படுங்க, வீட்டுல உள்ள பொம்பளைங்களை தப்பா பேசுறது நல்லா இல்லைன்னு தந்தை பாலுவ மகன் கார்த்திக் பலமுறை எச்சரிச்சிருக்கிறார். ஆனா அத காதுல வாங்காத பாலு தினமும் போதையில வீட்டுக்கு வந்து அழிச்சாட்டியம் பண்ணிட்டே இருந்திருக்கார். ஒரு கட்டத்துல தன்னோட மனைவியையும் மருமகளையும் பக்கத்து வீட்டுல உள்ள ஆண்களோட சேர்த்து வச்சு தப்பா பேசி பாலு எல்லை மீறி போயிருக்கார். உங்க மனைவியை பத்தி அநாகரிகமா பேசுறதே ரொம்ப தப்பு. இந்த லட்சணத்துல என்னோட மனைவியை பத்தி வேற வாய்க்கு வந்தபடி பேசுறீங்க, இதெல்லாம் வேண்டாம், நிறுத்திக்கோங்கன்னு கார்த்திக் தன்னோட அப்பா கிட்ட கோபமா சொல்லி இருக்கார். ஆனா அப்பவும் அடங்காத பாலு தொடர்ந்து வீட்டுல உள்ள பொம்பளைங்களை பத்தி கண்டபடி பேசிட்டே இருந்திருக்கார். அப்பா பாலு தன்னோட மனைவியை பத்தி அசிங்கமா பேசுறத கேட்டு பொறுத்து கொள்ள முடியாத கார்த்திக் கையில வச்சிருந்த ஹெல்மெட் சேலையே பாலுவோட தலையில ஓங்கி ஒரு அடி அடிச்சிருக்கார். அதுல சுருண்டு விழுந்த பாலுவ வீட்டுல இருந்த காய்கறி வெற்ற கத்தியை எடுத்து வகித்தலையும் கழுத்தலையும் சரமாரியா குத்தி கிழிச்சிருக்கார். இந்த கொடூர தாக்குதல்ல சம்பவ இடத்திலேயே பாலு துடிச்சு இறந்துட்டார். பாலு உயிர் போயிருச்சுன்னு தெரிஞ்ச மறு நிமிஷமே ஐயோ அம்மா இப்படி ஆகிருச்சுன்னு கார்த்திக் கத்தி கூப்பாடு போட்டிருக்கார். சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க ஓடி வந்து பார்த்தப்ப வழக்கமா நடக்கிற மாதிரி வீட்டுல சண்டை வந்துச்சு. அந்த கோபத்துல எங்க அப்பா கத்தி எடுத்து தன்னைத்தானே குத்திக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லி கதறி அழுது இருக்காரு கார்த்திக். விஷயம் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் பாலுவோட சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து என்ன பிரச்சனை, எதுக்கு பாலு தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு மகன் கார்த்திக் கிட்ட போலீஸ் விசாரிச்சிருக்காங்க. அப்ப என்ன நடந்துச்சுங்கிறத பத்தி சொல்லும் போது கார்த்திக் மாத்தி பேசியிருக்கார். கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லாம அடிக்கடி மாத்தி பேசிட்டு இருந்ததை பார்த்து கார்த்திக் மேல போலீஸுக்கு டவுட் வந்திருக்கு. அதனால கார்த்திக் கிட்ட ஸ்பெஷல் பாணியில விசாரிச்சப்ப என் மனைவியை பத்தி எங்க அப்பா தப்பா பேசினதால கத்தியால அவரை குத்தி கொன்னுட்டேன்னு ஒத்துக்கிட்டார். அதுக்கப்புறம் கார்த்திக்கு அரெஸ்ட் பண்ண போலீஸ் அவரை சிறையில அடைச்சிட்டாங்க. தலைக்கேறின மது போதையினால இப்ப ஒரு குடும்பமே நிர்கதியா நிக்கிற நிலைமை உருவாகி இருக்கு.